why is there a conflict between man and the law? ஸ்பிரிட் வர்சஸ் ஃப்ளஷ் அந்த கான்ஃப்ளிக்ட் தானே அது அதுதான். Yeah. கரெக்ட். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனானேன். ஆவி அந்த ரெண்டு அந்த Galatians 5லயுமே அதே தான் எழுதியிருப்பாரு. நம்ம flesh and spirit, works of the flesh and works of the spirit. கரெக்ட். இதுல வந்து what does it mean to be sold as a slave to sin? ஸ்லேவ் டு சின்ல இருந்து ஸ்லேவ் டு ரைச்சஸ்னஸ் நம்ம மாறி மாஸ்டர் வந்து சின்னா இருந்துச்சு, இப்போ நம்மளோட மாஸ்டர் வேற அப்படின்ட்டுன்னு. ஆமா. ஆனா இது வந்து அவரோட கரண்ட் கண்டிஷன் பத்தி பேசுறாரா இல்ல is it before he was கரண்ட் கண்டிஷன் லைக் இதுவா sold as a slave to sin வந்து கரண்ட் கண்டிஷனான்னு கேக்குறேன். அவர் 15th and I do not understand what I do, what I want. இது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இல்லை, இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து கண்டிஷன் ஆஃப் ஹியூமன் நேச்சர். அண்ட் ஹியூமன் நேச்சரே வந்து நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்களே நம்மளால நல்லது பண்ண முடியாதுல்ல. அந்த இட்ஸ் நாட் அதுக்கு ஒரே ரெமெடி ஜீசஸ் தான். அந்த அரைவ் அமலனா ஆமா, அந்த born again முன்னாடி உள்ளது. வானகேன் ஆயிட்டு அப்புறம் நீங்க நல்லவங்களா இல்லையே, நான் என்ன செய்வேன். இல்ல இது slave to sin வந்து before born again. ஆனா அதாவது கான்ஸ்டன்ட் எவ்ரிடே ஸ்ட்ரகிள் மாதிரி தான். ஆமா ஆமா, எவ்ரிடே யூ ஹேவ் டு ஓவர் கம். ஸோ we are in a new creation வரும் once we believe. and the old nature இன்னும் நமக்குள்ள இருக்குதுன்னு செய்யுது. அதான் ஃப்ளஷ் வாசஸ் அந்த போன சொன்ன மாதிரி தான் ஃப்ளஷ் வாசஸ் ஸ்பிரிட் தான். So our old nature will be always aligning to what the flesh or the human nature ஆமா. desires. There is a நம்ம most of will be driven வந்து by the human nature or by flesh desires or though spiritually we don't want to do, we'll be led to do what the world or the flesh want to do into the so யார் எந்த பிரசங்கத்துல கேட்டேன் அப்படின்னு முதல்ல வந்து இந்த 10 கட்டளைய படிக்கும் போது ஒரு பிரிசனர் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில வருவானா, சர்ச்சுக்கு ஆசையா போவானா, போகும்போது சார்ல்ஸ் பிரைஸ் நான் கேட்டேன். என்ன சொன்னாரு, you shall not commit adultery, you shall not அப்படின்ற ஒரு கமாண்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து you shall not steal, அது ஒரு ப்ராமிஸ் மாதிரி, இட்ஸ் லைக் a promise now அப்படின்ட்டு கமாண்ட்மெண்ட்டே வந்து ப்ராமிஸ் மாதிரி. அதுதான் அந்த இது இட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ் ஈவன் தோ அது லைக் எப்படி ஏப்ரஹாமோட ஃபெய்த் வந்து இட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். அவன் அன்சீனா இருக்கும் போது கூட நம்மளோட ஓல்ட் நேச்சர் கூட அப்படி மாற முடியும், நம்ம கூட அப்படி மாற முடியும்ன்றது வந்து ஒரு ப்ராமிஸாக இருக்குது. இட்ஸ் அ கண்டினியூஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அப்படிதான் அவர் பவுலுமே நான் வந்து நிர்பந்தமான மனுஷன் நான் தான் சொல்றாரு. இப்போ எழுதும் போதுமே வந்து இதை பாஸ்ட் டென்ஸ்ல எழுத மாட்டேங்கிறாரு தானே. ஆமா, இப்போ born againக்கு அப்புறம் தானே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, ஏன்னா நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு சொல்றாருல 24ல, இந்த மரணத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவான்னு கேட்குறாப்புல. That means is going to now change. So it's not saying that everlastingly we are destined for that. No, I'm not saying that that's the thing. But then, do you think as a born again Christians we lose the power to sin? Like நம்மளால நினைச்சா கூட அந்த தப்பு பண்ண முடியாது, we are changed somehow அப்படின்னு சொல்றீங்களா? It is not so, right? Like
we also have that commandment which is written, which is constantly warning us. Even if we disobey, we can disobey that and commit many. இப்போ பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ்லாம் தப்பு பண்றாங்கல்ல, அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பெற்ற ரட்சிப்புக்கு இட்ஸ் நாட் ரியல்னு அதுக்காக சொல்ல முடியுமா? அதுதான் இது பேசிக்கலி வாட் இட் இஸ் அபவுட் அந்த ஆக்கினை தீர்ப்புங்கிறது தான் முக்கியமானது. sin it's not getting removed here. It is basically the condemnation of the sin is getting removed here. So அதுக்கு முன்னாடி I am condemned. Okay. So sin because of the flesh it is always present அப்படிங்கிறார். How does doing wrong show God's law to be good? Verse 16. And if I do what I do not want to do, I agree that the law is good. Yeah. So மனுஷத்தன்மையா நம்ம அதை லாவை நினைக்காம law becomes godly. இப்போ அதுதான் ஒரு டிசைட் ஸ்டேட்டுக்கு காமிக்குது நியாயப்பிரமாணம். இதெல்லாம் செஞ்சு நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா when we do something and then we feel about it, we say, oh yeah, what is written in law, if we follow that, it is good. That's what நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு ஒத்துக்கொள்கிறது. Anything which is measured against a standard. அந்த law ஒரு ஸ்டாண்டர்டுக்காக இருந்தா அந்த ஸ்டாண்டர்டுக்கு அகேன்ஸ்டா மெஷர் பண்ணும்போது தான் how weak our nature isன்றதே தெரியும். ஸ்டாண்டர்டு இல்லைன்னா இல்ல அந்த ஒரு இப்ப நம்ம ஒரு என்ன சொல்றது மெடிக்கல் இதெல்லாம் சொல்லுவீங்களா, குட் கண்டிஷனுக்கு ஒரு 4-5 ஃபீச்சர் இருக்கும்ல, அது இல்லைன்னா பேட் கண்டிஷன் எதுன்னு நம்மளால டிடெக்ட் பண்ணவே முடியாதுல்ல. ஒரு செல்லோட அப்நார்மாலிட்டியில இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா குட் செல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே பேட் செல்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸ்டாண்டர்ட் வித் கான்சிக்வன்சஸ். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலைன்னா கூட நம்ம அவ்வளோ ஒன்றும் வேதனைப்பட மாட்டோம். ஸோ தெர் இஸ் ஸ்டாண்டர்ட் வித் த கான்சிக்வன்சஸ். அதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நமக்கு கண்டம்னேஷன் ஆயிடுது, செல்ஃப் கண்டம்னேஷன். அப்போ தான் அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது செய்யாமல் இருந்தால் நம்ம இந்த ஆக்கினைக்குலேருந்து ஒருவேளை அதனாலதான் நம்ம எப்படி இருக்கோமோ அந்த அந்த கண்டம்னேஷன்லேருந்து நம்ம மைண்டு வெளியாயிடும், ஃப்ரீயாயிடும். கரெக்ட். அப்போ நம்ம அப்போ அதில் தான் நியாயப்பிரமாணம் பெருசாது. அப்படி பெருசுன்றதா லைக் நம்ம குட்னு சொல்றோம். இது ஆக்சுவலா சாம் ஜெபத்ரே ஒரு நல்ல பிரசங்கம். இது நிர்பந்தமான மனுஷன், இந்த ஆக்கினை தீப்புல இருந்து யார் என்னை விடுதலை செய்வார், அந்த தூரம் திரிந்த சீயோனே வேற அதுல பாடுவாரு. அந்த ஒரு பாட்டு இருக்கும்ல, அதோட உன்னை தூக்கி எடுத்து அழகா ஒரு ஆரஞ்சு கூட்டி உன்னைய அலங்கரி. அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அது என்ன பாட்டு? ஆமாங்க, எனக்கும் ஆரங்கள் பூட்டி உன்னை அத்தன் மனவாடி அது தந்தானை திரிப்போமே. என்ன சுத்தி சுத்தி ஈஸியான பாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். பட் ஆனா அந்த வேர்ஸ் ஆமா அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அந்த இது உன்னை நீ தூரமா திரிஞ்ச, உன்னை நான் இப்படி குழந்தை உன்னை அலங்கரிச்சு வச்சிருக்கேன்றது அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா அழகா இருக்கும் அந்த வேர்ஸ். இல்ல அது அந்த பிரைட் க்ரூம் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு அது புரியாது, என்ன எது எப்படி கிரைஸ்ட் இதா இருக்க முடியும். ஆனா அப்புறம் இந்த பாட்டுல எல்லாம் நல்ல மீனிங்ஃபுல் ரெவலேஷன் இருக்கும். ஆமா.
நமக்கு அதாவது அந்த தூரம் தெரியுறது வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம அந்த மாதிரி வேவர்ட்னஸ்க்கு வந்து நல்லா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்ல. வேவர்ட் லைக் நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட நம்மளால பண்ண முடியல. அதனாலதான் இந்த வசனம் வந்து எனக்கு நல்லா சாமிஜபுத்திர ஒரு சூப்பர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு இதுல. அதுல கூட இந்த இது கூட சொல்லுவார்ல, இந்த பேக்ரவுண்ட், அந்த நிர்பந்தமான மனுஷனுக்கு வந்து யாரு இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பார்னு, அந்த அப்போ இருக்கிற அந்த ஏதோ பனிஷ்மெண்ட் வந்து they'll tie the dead body along with the ஆமா, அவர் இருந்து ஆட் ஆன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது வந்து ஏதோ அந்த ஏதோ கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படி இப்படின்னு அதுக்கு வந்து இந்த வசனம் அதாவது மரண சரீரத்தை அட்டாச் பண்ணி கட்டிடுவாங்க. கரெக்ட். அவர் நிறைய இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வாட்சிக்கிறேன்னு விடுவாரு. ரெச்சட்னா அந்த அந்த ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். அதோட ஆக்சுவல் ரூட் மீனிங் வந்து எக்ஸாஸ்டட் ஃப்ரம் பேட்டில் ஆர் வார் அப்படின்னு போட்டுருந்துச்சு. டெஸ்பரேட் சுச்சுவேஷன் அப்படின்னு. தமிழ்ல நல்லா இருக்கும். நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு. அடுத்தது, if Paul knows and wants to do good, why can't he? 15th verse. நமக்கும் அது அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். I do not understand what I do. What I want to do, I do not do. But what I hate, I do. Thought sin is there. Sin is definitely acting. Sin, ஆனா நமக்கு எல்லாத்தையுமே வந்து can be attribute to the sin nature, like எப்படி சொல்ற எல்லாமே இதுவும் வந்து சார்ட் பிரைஸ் பிரசங்கத்துலதான் நான் கேட்டேன்னு சொல்றேன். இது வந்து இந்த எர்த்ல வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்ல. ஸோ எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து கீழே இழுக்கிற ஃபோர்ஸ், அது வந்து நார்மல் ஃபோர்ஸ். நமக்கு சின்ஃபுல் நேச்சர் வந்து நமக்கு நார்மல். ஆனா அந்த அந்த அது அந்த ஏரோ டைனமிக்ஸ் வந்து அதை ஃபைட் பண்ணிட்டு எந்திரிக்கிறது தான் வந்து காட்லி நேச்சர். Like it has to go against that. It has to kill that gravitational force to rise up above. So and இன்னொன்னு வந்து அவர் யார் சொல்லுங்க வந்து what you do is not new to God. God knows what you will do. அந்த பைபிள் ஒரு வசனம் இல்ல, மனுஷருக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். He knows what you're going to do. He knows how simple you are. Even when you think like you are going to do such great things, God knows your nature. He knows. That's why he never trusted any man. ஜீசஸ் வந்து அவர் வந்து மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அத்தனை பேர் அவரை பிரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் விட்டு ஓடிடுவாரு. ஆமா. ஸோ ஃப்ரீ வில்ல சின்ஃபுல் நேச்சர் ஆக்ட் ஆகுது. ஸோ வி ஹாவ் த ஃப்ரீ வில். அதில் சின்ஃபுல் நேச்சர் ஓவர்டேக் பண்ணும்போது we do that. இப்போ பிரியாக்கா சொன்ன அதே அனாலஜி அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா, இப்போ பை ஸ்பிரிட் ஒர்க் பண்றவங்களுக்கு அப்படின்னா அந்த கிராவிட்டி ஒர்க் பண்ணாத ஒரு இடம் இருக்கும்ல, இன் வேர் கிராவிட்டி டசன்ட் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி இப்போ ஸ்பிரிட் ஃபில்டா ஸ்பிரிட் லெட்டா இருக்கும்போது நம்மளுக்கு வாட் ஐ வாண்ட் டு டூ ஐ வில் டூ, வாட் ஐ வாண்ட் ஐ வில் டூ. அந்த மாதிரி என்னோட நேச்சர் ஆமா, இப்படி விழ மாட்டோம். ஃப்ளஷ்ல இருக்கும்போது தான் நம்ம நினைச்சாலும் அதை செய்ய முடியாத அளவுல விழுகிறது அந்த மாதிரி. ஆமா, எஸ், அதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ப்ராசஸ். ஆமா, அந்த கொஞ்சம் ஃப்ரம் அந்த ஒரு க்ளோரி 1 Corinthians 3:18 5:18 அந்த டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் க்ளோரி டு another வருதுல்ல. அப்போ நம்ம நியூ கிரியேஷனா இருக்கும்போது, ஹேவிங் அ நியூ லைஃப், அப்போ திரும்ப அந்த பழைய சின் பண்ணும்போது are we going back to the old self or அந்த நியூ செல்ஃப்லே வந்து அந்த நேச்சரும் திரும்ப இருக்குதா, இல்ல are we going back to the old self again? சின்ஃபுல் நேச்சர் வந்து அவ்வளவு ஐ மீன் ஃபுல்லாக உடனே நேச்சர் ஆஃப் த சின் போகாதுல்ல. மேன் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் சின். இட் வில் எசென்ஷியலி அப்படி குறையும், அவ்வளோதான். The nature will be overcome by the spirit. Cannot be, right? Then
if we really become sinless, then we will become into not man. Man is sinful. Then இப்ப வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படியே நம்மளே காட் ஆயிடலாம் அப்படின்னு, முக்திக்கு மோட்சம் நமக்குள்ள சின்னே இல்லைன்னா அந்த ஒரு கண்டிஷன் வந்துரு. அது ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் இட் இஸ் நாட் தட் இஸ் நாட் அலவுட் பை காட். ஐ டோன்ட் திங்க் சார். நம்ம இவங்க முக்தி மோட்சம்லாம் சொல்றாங்கல்ல, அப்படியே நான் வந்து மெடிடேட் பண்ணிட்டு என்னையே ஐசோலேட் பண்ணிட்டு ஒரு இடத்துல போனாலும் நீ வந்து சின் இல்லாம இருந்துட முடியுமா? சின் வந்து ஏன்னா உன் இருதயத்துக்குள்ளே இருக்குது. என்ன ஜெரமாயால ஒரு verse வரும்ல, heart is deceiving and wicked அப்புறம். சின்ன பண்ண மாட்டோம்னா நீட் காட் இல்ல. You don't need help of God or you don't need Holy Spirit. Yeah. You have the strength to live. Do everything you can do. Like even till all of the disciples died, they needed that continuous spirit, filled with the Holy Spirit. The no longer I live but Christ lives in me. அந்த வசனத்தை வச்சுதான் நிறைய பேர் வந்து அந்த இட்டர்னல் அந்த மாதிரி இப்போ சேவ் ஆயிட்டோம், நம்ம பண்றது தப்பா இருக்க முடியாதுன்ற இதை பண்றாங்க. பட் Christ living in us doesn't mean that we are Christ himself, right? That doesn't mean that we are Christ at all. So that Yeah. is not what. I don't know what they're saying, but when we say Christ lives in us, our sinful nature will reduce. Yeah. Whether it may not become zero, but it will definitely has to reduce. If doesn't reduce, if we say that the sinful nature doesn't reduce at all, then why do we need Christ in it? Yeah, the sinful nature will reduce, but for the fruits of the Spirit to appear, it might take a longer time, right? Maybe immediate or maybe longer time. Yes. It can sometimes, even if a seed is sown in the ground, Yeah. for the fruit to come, it does take time. So that is the progress and growth and in the Spirit and walk with God. It takes time. Sometimes it may not take time at all. Like celebrate some like short temper person, they immediately they feel that after that they won't get short temper. So those things happen. எனக்கு இந்த ஐசேஜ்ல எப்படி இருக்கும்னா, ஒரு மாமத்து ஒண்ணு இருக்கும். அவ பிறந்ததுலே வந்து ஒரு பாசமோட வளரும். ஜோயன் கூட பார்த்த படம். இப்ப என்ன ஆகும்னா, அது வந்து சின்னதுல இருந்து தன்னோட ஒரு பாசம்னு நினைச்சிட்டு மரத்துல வந்து அது தொங்கிட்டு தூங்கும். அது வந்து வேற, அது ஸ்பீஷிஸ் படி அது வேற. அது மேமத் it believes in its mind that it is a possum and a possum sleeps like possum. ஆனா one time it realizes நான் வந்து மேமத்து, அதனால நான் தொங்குற மரம்லாம் உளுந்து realization. அதான் வந்து நம்ம when we are born again we go through a species change. ஆனா அது நம்ம ரியலைஸே பண்றது இல்ல. பாதி நேரம் we still live in the older self. அதுல ஹேபிட்ஸ் அதே இதுலயே நம்ம இருக்கோம். we realize நம்ம இது இல்ல, ரியலைஸ் பண்ணும்போது நம்ம there is a change. There is surely a change. Surely change it. Change is there and it happens and it is progressive also. Can sinful activity come from a spiritual nature? அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது 17 and 18th verseல, as it is no longer I myself who do it, but it is sin living in me. For I know that good itself does not dwell in me, that is in my sinful nature. For I have the desire to do what is good, but I cannot carry it out. My question, can sinful activity come from our spiritual nature? Spiritual people also do sin. So the sinful nature, humans actually அவ்வளவுதான். நம்ம நிறைய பேரு எவ்வளவுதான் நம்ம
ஆண்டவர் அறிஞ்சுதாலும் திருப்பி பாவம் செய்ய தான் போறோம். ஆமா. I mean, Romans 3 அந்த verse வரும்ல, all have sinned and fall short of the glory of God. glory of God. But we have to see that நமக்குள்ளே நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். நம்ம வந்து இப்படியே இருக்கிறோமா இல்ல கொஞ்சமேந்து மாறுறோமான்னு. Exactly, yeah. All of sin and fall short of the God வந்து that is for the redemption spirit. அதுதான் வந்து in terms of the ஆக்கினை தீர்ப்பு அந்த related, right? But not everyone does all the sins, right? So when we get into the spiritual nature, we should reduce, the sin should reduce. Not everyone commits all the sins. And some people do not have to do all the sins also, right? Like பணம் கொள்ளையா வச்சிருக்கேன், எதுக்கு திருடணும்? ஹோம்லெஸ் பர்சன் திருடணும். அந்த கொள்ளையர் அதுதான் வேற போய். So yeah, we don't want to story. Yeah, basically that is the thing. Right. Not everybody need to do all the sins. In the spirit or in Jesus faith, there's nothing like degree of sin and one. Anything is sin, but Correct. what changes is same. Maybe worldly வேலை நம்ம போய் சொல்றது, இது வந்து மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, டாக்கிங் பேட் அபவுட் அதர்ஸ் might not be. இதுதான் வந்து ஜோஹன் கேட்டா அந்த 1 John ஜிக்கி அது 1 John chapter 5 லாஸ்ட் வசனங்கள் எடுத்து வாசியேன். 1 John chapter 5 லாஸ்ட் வசனங்கள் தானே? எந்த வசனம் அதை எடுங்க. இந்த இது அதுல வந்து என்ன பாவம் இருக்கோ 2 பாவம் சொல்லி இருந்துச்சு. ஏதுவான பாவம், ஏதுவா இல்லாத பாவம். A sin that leads to death, a sin that does not lead to death ன்னு இருந்துச்சு. இது எங்க இருக்குதுன்னு 16 there is a see Yeah. any brother or sister commit a sin that does not lead to death, you should pray and God will give them life. I refer to those whose sin does not lead to death. There is a sin that leads to death. I am not saying that you should pray about that. All wrongdoing is sin, and there is sin that does not lead to death. ஸோ நானும் எனக்கும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே எனக்கு தெரியல. பட் அப்போ அவன் என்ன சொன்னா, திருப்பி வந்து அப்போ ஹிட்லரும் நம்மளும் ஒண்ணுதானா? லைக் தட்ஸ் வாட் ஹி வாஸ் ஆஸ்கிங். ஹிட்லர் அவனுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து ஹிட்லர் தான். ஸோ ஹிட்லர் நானும் அப்போ வந்து காடோட இதுல வந்து சின்னஸ் தானா ஈக்குவல் தானா அப்படின்றது. No, that is I explained it, right? Like, but this particular verse is talking about praying for others. I know what you're saying, but even then it says there is praying. There is 2 types of sin, right? There is he is specifically saying, do not pray for people for a sin that leads to death also. Yeah, when you pray for others, you don't have to pray for Narendra Modi. So basically, that is so, so there is this thing, right? So we have to pray for every, but it is only. I mean, we in the this I mean, Abraham prayed for Sodom and Gomorrah also. So Yeah. but here it is saying about that. But then finally he says there are 2 types of sins, sin that leads to death. But it doesn't explain at all what are those sins. So we have to leave it at this because we cannot essentially Extrapolate. But then we have to know that there is a sin that leads to death. That there is a crossing of God's commandment. There is the red line. verse-ல தெரியுது பாருங்க. Next verse-ல சொல்றாங்க பாருங்க. We know that anyone born of God does not continue to sin. Then, yeah. One who was born of God keeps them safe, and the evil one cannot harm them. So, எல்லா wrongdoing sin தான், and there is the sin that does not lead to death. ஏன்னா that sin will lead us somehow to repentance because we are in God. It will not lead to death because we will repent and come out of that sin. Yeah. இதான் நான் understand. that's correct. And that here essentially means about the salvation, right? So whether that sin, whether we will repent and get salvation. So some people will fully live in sin and never repent, right? So they won't even repent.
The wages is death. And there is a red line also sometimes when you literally cross a line. ஒரு நேரத்துல ஆண்டவரோட அந்த ஒரு கட்டளை எப்படி பாபேல் கோபுரத்துல ஒரு அளவுக்கு மேல ஆண்டவர் வந்து குழப்பி போட்டாரோ அது மாதிரி there are things God will not let cross. But there is this, that's actually, interesting. Even with David, that's அதான் சொல்ல வந்தேன். டேவிட் வந்து மரணத்துக்கு எதுவான சின்னா இல்லையா, ஆக்சுவலா ஃபைனலி இட் டசன்ட் பிகம் பிகாஸ் ஹி ரிப்பன்டட். பட் ஆனாலும் அவன் பிள்ளை இறக்குறதுக்கு இது வரும், அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும். He repented, but then also there is a பட் நம்ம அப்படியே இது யோசிச்சாலும் அந்த நம்ம அந்த ஆன் தி கிராஸ் பார்த்தா நெக்ஸ்ட் இது வந்து who was இது வந்து he gave him the salvation வந்து when he repented. When he repented, yes, exactly. I don't think the salvation will be a question. எனக்கு அது தோணல. இல்ல, when we repent, our salvation is when we repent, the salvation is there always. So that is what sin that leads to death. அப்படின்னா here always death refers to the second death, அதாவது eternal death. மரணத்துக்கு ஏதுவான பாவம். Because everybody dies. So இந்த மரணம் அப்படிங்கிறது வந்து it is talking about the second death. ஸோ அது வந்து கண்டிப்பா மன்னிப்பு கட்டி இது பண்ணா will definitely get salvation, right? So here when it talks about praying for others, maybe I think ஆனா அது வந்து ரிப்பெண்ட் பண்ணாத ப்ரே பண்ணப்படாது சொல்ற மாதிரி ஆயிடுது. like the one who committed the sin has to repent. We cannot repent for others, right? I know, all wrongdoing is sin, and there is sin that does not priya. ஆனா துணிகரமான பாவங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட், நானும் அதான் சொல்றேன். துணிகரமான பாவம் வந்து I think that is the one that leads to death. அது வந்து 7 பாவம் இருக்கும்ல, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, தீமை கால்கள், ஆமா அது. ஆனா அது வந்து லீட்ஸ் டு டெத்தான்னு எனக்கு தெரியல. அந்த வசனத்தோட கடைசி லைன் என்ன எனக்கு தெரியல. ப்ராவர்ப்ஸ்ல ரெவலேஷன் கடைசியில ஒன்று வரும்ல, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து they will never ன்றது ஒன்னே ஒண்ணு பைபிள்ல இருக்குன்னா அது blasphemy against the Holy Spirit. ஆமா, அது வந்து மன்னிக்க முடியாத பாவம், அது மன்னிக்க முடியாத பாவம். அந்த அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு இதுவே இல்ல அது வந்து மன்னிப்பு ஆண்டவரை மன்னிக்க மாட்டாருன்னு தெளிவா கொடுத்துருக்கோம் அதுல. ஆமா, துணிகரமான பாவம் வந்து நாய்கள் வந்து இதுக்கு போகாதுன்னு வந்த ஒரு வருங்க அந்த ரெவலேஷன்ல வரும். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் இது வரும். நாய்களும் magic cards, sexually immoral, murderers, they want to occupy the heaven. So அதுல வந்து 14 பாவங்கள் வரும். கலேஷியன்ஸ்ல வேற ஒண்ணு வரும்ல, Galatians 5. ரிலேஷன்ஸ்ல வந்து இங்கதான் தான் அந்த 7 deadly sins ஓட இது அந்த ரோஸ்லின் சாப்பல். எது என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க அந்த 7 deadly sins இது பண்ணிட்டு இருந்தோம்ல, நாங்க ஒரு இதுக்கு போயிருந்தோம், ஸ்காட்லாந்து பண்ணப்போ சாப்பல் போயிருந்தோம், அந்த ரோஸ்லின் சாப்பல். அந்த 7 deadly sins and 7 acts of mercy ஓட டெபிக்ஷன் தான் அதுல இருந்துச்சு. இந்த கேத்தலிக் சர்ச்ல வந்து எழுதிருப்பாங்கல்ல, ப்ரைடு. So Revelation chapter 22 verses 15 இருக்கு. நாய்களும் துணிகரமும் இப்ப they will not inherit the kingdom of God இங்க ஒன்னு இருக்கே. நீ Galatians 5. அதான் நீங்க என்ன சொன்னீங்க? 22 Revelation chapter 22 verses 15. But again, these people have never repented. Okay. Yeah, because we cannot essentially literally take it. Literally take இது பண்ண because everybody gets
right? Because sexual immorality, he forgives prostitutes. Yeah. When they come back, it's not literal. It's like when you continue in that and you do not, with the same thing, you cannot come and inherit this kingdom of God. You can look like this in the plan. Those look like அது this. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும்னு டேவிடோட பிரேயர் தானே அது. 50 அவைகள் மேற்கொள்ளாதபடிக்கு அவைகள் என்னை மேற்கொள்ளாத 19 நினைக்கிறேன்ல. 51 years. Keep your servant also from willful sins. May they not rule over me. But David is a நல்ல example because I don't think he wanted to. I mean, it is not in his nature. அவர் கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் ஒரு நாளும் எதுவுமே ஈவன் சவுலுக்கு அகேன்ஸ்டா வந்து கொல்ல சான்ஸ் கிடைக்கும் போது கூட கொல்ல மாட்டேன்ட்டு வந்துருவார்ல. டேவிடோட கேரக்டர் வந்து even God himself testifies that he's a man after my own heart அப்படின்ட்டு. டேவிட் அதை கால் பண்றது வந்துமே ஒரு பயங்கரமான அண்ட் இன்னொன்று வந்து சேட்டனோட இன்ஃப்ளூயன்ஸும் இதுல இருக்கு. அந்த டேவிடோட இதுல பார்க்கும்போது இன்னொரு பாவம் எதுன்னா அந்த சென்சஸ் எடுக்கிறான் தானே. சென்சஸ் எடுக்கும்போது சேட்டன் என்டர்டுன்னு இருக்குது. ஆமா. நான் இப்பதான் அதை வந்து யோசிச்சேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து ரொம்ப சேட்டனை பத்தி நம்ம அப்படி வாசிச்சது இல்ல. சேட்டன் மேட் him take the census. Excited in வரும். Incited him to take the census. So டெவிலோட ரோலும் நம்மளோட சின்ஃபுல் நேச்சரை த்ரூ கொடுக்கறதுல ஒரு இது இருக்குது. அந்த டெம்டேஷன் வச்சு First question போலாமா? What are some examples of what I want to do? I do not do, but what I hate, I do. The main of things வந்து which bring glory to God. அததான் வந்து நம்ம நினைப்போம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும்னு. பட் we sometimes, even when something good happens, when it is purely from mercy of God, we try to show as if we are also a part of that glory. அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய பாவமா, என்னைக்குமே கர்த்தரோட மகிமையில மாத்திரம் கைய வச்சிடக்கூடாது அப்படின்னு. ஏதேன்னு ஒரு இதுனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய குளோரியில மனுஷனுக்கு இடமே இல்லை. whoever it is, யாருக்கு அகேன்ஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, யாரையும் பிரேஸ் பண்ண வேணாம், யாரும் இது பண்ண வேணாம். ஆண்டவருக்கு அந்த மகிமை வந்து கர்த்தருடையது. Even if God does something great in our life, I do not want to take any part in it. அதுதான் நான் மெயினா நினைக்கிறேன் இப்ப என்னோட லைஃப்ல. What I want to do but I do not do, அது மட்டும் கரெக்டா நம்ம சொல்லிடலாம். பட் வாட் ஐ ஹேட், வாட் ஐ ஹேட் வருதே, அது ஒண்ணு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதே. If I want to do, I do not do easy. ரொம்ப ஈஸி. அது ரொம்ப ஈஸி. அது நிறைய வருது. நான் ஏழைகளுக்கு நிறைய செய்யணும்னு நினைச்சா செய்யல. அது ரொம்ப ஆமா ஈஸி. அப்புறம் எனக்குன்னு சேர்த்து வைக்க கூடாதுன்னு நினைக்கிறது, என் சிந்தனை ஃபுல்லா வந்து பணத்து மேலேயே செலுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய லிஸ்ட் வருது. பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். அதுவும் சொல்லல. ஆமா, கரெக்ட். பிரீத்தி சொல்லிட்டா. என்னது? பட் வாட் ஐ ஹேட் ஐ டூ. லைக் பணத்து மேல இது பண்ண அத ஈஸியா சொல்வேன். எல்லாருக்கும் சொல்லவா நானு? உங்க 4 பேருக்கும் வாட் ஐ ஹேட் ஐ டூ. What I hate, we do all the time, like what we hate when we react angrily to people. That's not something you want to do, but your nature overcomes it, and you don't want to hold bitterness against people. சத்தியமா பிட்டரா இருக்கிறது நம்மளதான் வந்து கில் பண்ணுது. இருந்தாலும் நம்ம அதை நம்ம எரிச்சல் வந்தா கூட ஒத்துக்கிறேன்.
இம்பல்சிவா ரியாக்டிவ் பண்ணக்கூடாது. நானும் அது வந்து உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது, அது பண்றது நினைச்சிட்டு இருதயத்துல வச்சுக்கிறதுமே. ஆமா. இப்போ ஓரளவுக்கு இருதயத்துல இதுல வச்சுக்கோ. வந்து கரெக்ட். நம்ம வந்து ரியாக்ட் பண்றதுக்கு நமக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி வெஸ்டர்ன் சொசைட்டில. வி ஆர் ஆல் ஐசோலேட்டட். எல்லாரும் ப்ராப்பர் பிஹேவியர் தான். பட் ஈவன் இன் டு அவர் ஹார்ட் having that bitterness, right? Every time that அந்த தாட் வரும்போது நமக்கு ஒரு 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 கசப்பு ஒருத்தர் மேல, ஒரு இன்சிடென்ட் நடந்தது மேல இருந்ததுன்னா, அதை ஓவர் கம் நம்ம ஹேட் தான் பண்றோம். ஆனா அது நம்மளால பண்ணதானே செய்றோம். Yeah, actually, but we start talking about what I want to do and what I get to do in that 18. 18 is different. 18 is about goodness. நன்மை. தமிழ் பைபிள் வந்து நன்மை செய்வது. நன்மைன்றது goodness. For I General don't know in Israel. What is good? Goodness. Goodness is not what is whether you want to do or not. It's actually goodness is always goodness. What I want to do, what I hate to do வந்து வேற எதுவும் யூஸ் பண்ணலாம். Because what I want to do may not be a good thing, but still people may want to do, and அது generally யூஸ் பண்ணிடலாம். Yeah, selfish. Selfish ambition. But I think the word goodness is very important. Yeah. What I want to But I do the evil, but the evil I do not want to do, this I keep on doing. Yeah, it's the same thing. We keep on, and all the we know certain things trigger, turn away our eyes away from God. நல்லா தெரியும் அந்த ஓவரா தேவையில்லாத டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த ஜெப வேலை நம்மளது ஸ்டீல் ஆகுது அப்படின்ட்டு. We keep on doing it, right? That prayer, இது கஷ்ட நேரத்துல எப்படி ப்ரேயர் பண்றோம் அந்த மாதிரி டெய்லி ப்ரேயர் பண்றோமா? Like we know it is evil. yeah, but it is all revolving around ourselves. It's about நன்மை செய்வதுனா even with about others, like to help others, all those things also come. Yeah. To do good to others, but we do bad to others. What bad we do to others? ஏய் லாட் ஆமா. என்னப்பா செய்வோம்? நீங்க செய்வீங்க, நான் செய்ய மாட்டேன். அதுதான் அடுத்த கொஸ்டின் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து where does the desire to do good come from? 18th verse-ல is Paul unable to carry it out. For I know that good itself does not dwell in me, that is in my sinful nature. For I have desire to do what is good, but I cannot carry it out. அந்த குட்னஸ் வந்து நமக்கு கிடையாது. It's not in our nature. No one is good except God. Yeah. இல்ல நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. It is there. It is within me, but the sin drags it down. Sinful nature. Sinful nature drags it down. So I think, yeah, that's what I also thought. Like, even சில நேரம் Hindu soul, there is some good in man. தெரியாதவங்க போய் எப்படி போய் ரெஸ்கியூ பண்றாங்க. ஒரு ஆக்சிடென்ட் டைம்ல வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க, அவன்கிட்ட 10 பைசா இருக்காது. நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஒரு யானை போய் ஒரு காரை தள்ளுது. ஒரு மோட்டார் பைக்ல இருக்கிற வந்து அந்த யானைய போய் தள்ளுட்டு எரிஞ்சிட்டு இருக்கா. அவனுக்கு ஓடி இருக்கலாம். Right? And that nature to save somebody else, there's something. So there is this thing, very important thing. So God created in His own image, and Adam was sinless. So there is a difference. Just because Adam was sinless, Adam was not God. So it doesn't mean that not having sinless nature of a human cannot mean that they are God. So Adam's sin came only after. But then that's why he says, இவன் நம்மள மாதிரி ஆயிடுவான்னு நினைச்சுதானே வெளியில ஆண்டவர் அதுதானே சொல்றாரு. Lest he becomes like one of us,
let me, so that he eats the true living life also. Then he will put, that's why he put Adam out of the Garden of Eden, right? That is after The sin. after he committed that, he came to know about what is good and what is bad. Before that, he was only doing good things. He was not doing bad things. What answer is this we are discussing? Desire to There, Where does it come from? where does it come from? It is there. I cannot be carried out. God made man good. Man He is good. corrupted by sin, Yeah. but there is a good nature in him also. Yeah. நன்மை செய்ய விரும்புகிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. It is there in நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இப்ப முஸ்லிம்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. முஸ்லிம்ஸும் ஹிந்துஸும் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈஸ்ட் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான். பிளட் டொனேஷன்ஸ் எல்லாம் பாரு. சால்வேஷனுக்கு நம்ம ப்ரே பண்ணோம். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே குட் லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து unless he knows God narrow gateல because I don't know you அப்படின்னு சொல்லி Yeah. Good is it was there. And because God's creation everything is good. He just created everything and found good in his eyes தானே. God found there is good in human being. Okay. 8th question, and the verses 21 to 23 raise a question about God's plan. Why would He give us the power and desire to do good, but allow evil to be an ever-present reality? 21 to 23. So I find this law at work. Although I want to do good, evil is right there with me. For in my inner being, I delight in God's law, but I see another law at work in me, waging war against the law of my mind and making me a prisoner of the law of sin at work within me. As long as we are in the human nature, I think it will continue ஆகும்னு நினைக்கிறேன். The war between flesh and the spirit. I think so. Two kinds of law at work in போட்டுருக்காங்கல்ல. I see another law at work in God's law இருக்கு, law of my mind. law of my mind. ஆமா. Making me a prisoner of law of sin. Law of sin ஒன்னு இருக்கு பாருங்க. Of the law of sin. சரி. Law of my mind தான் வந்து ஓவர்டேக் பண்ணிடு. லா ஆஃப் மை மைண்ட வந்து லா ஆஃப் சின் வந்து ஓவர்டேக் பண்ணுது. Law of my mind தான் வந்து God's law. இல்ல நாட் ஆல். அதெல்லாம் law வந்து God வந்து எழுதுறதா மைண்ட்ல. I'll write in your ஏன்னா in my inner being I delight God's law. So inner being வந்து law of mind ன்னு நினைக்கிறேன். என் மனதின் விருப்பத்துக்கு விரோதமாய் போராடிய வேறொரு மாயத்தை என் அவயங்களில் காண்கிறேன். So one in the mind, one in the flesh. The law in the mind and the law in the flesh. Yeah. The mind is the place everything originates. So அப்ப அந்த வசனம் வருது இல்ல, take your thoughts captive and make it obedient to Christ அப்படின்னு. உன்னோட எண்ணங்களை சிறப்படுத்தி கிறிஸ்துவினுக்கு கீழ்ப்படுத்து அப்படின்னு, கிறிஸ்துவுக்கு அடிமையாக்குன்னு. நம்ம அந்த மைண்ட்ல தான் ஓவர்டேக் பண்ணணும். நம்ம அந்த மைண்ட்ல இருந்து நான் டிசைட் பண்றேன், இல்ல இந்த இதுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுல இருந்து தான் அந்த ஆக்ஷன் வந்து புறப்பட்டு வருது. ஆமா. அந்த ஆக்ஷன் வந்து நம்மகிட்ட இருந்து தான் பண்ணணும். நம்ம வந்து பர்பஸா பண்ணணும். டிவோஷன் படிச்சது அப்படி ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் வந்து to be proactive, you have to work it அப்படின்னு தான் போட்டுருந்துச்சு. இப்போ மனதின் கட்டுறது, கிறிஸ்துவின் சிந்தைய வந்து சிறைப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. நியாயப்பிரமாணம் வந்து மைண்டுக்கு தான் போக முடியும். ஆமா. So anything that we want to know will go only to the mind. But the flesh overtakes it. ஸோ கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து எப்பவுமே we are
அட் வார் தான். நம்மளோட அந்த கான்ஃப்ளிக்ட் ஃப்ளஷுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா? இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுதான் அது இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா தான் வந்து பெரிய ஆபத்தாயிரும். ஆக்சுவலா அதனால தான் ஜீசஸ் வந்து திருப்பி திருப்பி உன் மனதை காத்துக்கொள்ளு, இருதயத்தின் கரையை காத்துக்கொள்ளுன்னு தானே சொல்றேன். காடியா ஹார்ட்னு சொல்லிட்டே இருக்காருல்ல. ஆமா. அது அது வந்து ரொம்ப நம்ம வந்து இருதயத்தை வந்து ஐயோ ஏதோ ஒரு ஆசை வந்தா கூட நமக்கு இருக்கிறது ஐயோப்பா இவ்வளவு இருக்கிறதே கடவுளோட கிருபை, பேசாம இருக்கலாம் அப்படி நம்மளே நம்ம இருதயத்தை வந்து காவல் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் விட இது வந்து ஊழியம் பண்றவங்களுக்கு, பாஸ்டர்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி. ஐயோ ரொம்ப என்ன சொல்றது, பயமா இருக்குது. ஏதேந்து ஒரு ஆஹ் 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 4 பேர்கிட்ட இது பண்றது கூட அந்த அட்டாக் வந்து ஜாஸ்தி தான். ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு அட்டாக் ஜாஸ்தி தான். அதுலயும் வந்து இந்த அவேர்னஸ் இல்லாம அந்த கண்டினியூஸ் அவங்களுக்கே அந்த மெடிடேட் பண்ண டைம் இல்லாம கண்டினியூஸ் ப்ரோக்ராம்ஸே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன். அவங்க பண்றது எல்லாமே கரெக்ட்னு நினைச்சிட்டு அவங்க ஆராயறதுக்கு கூட டைம் இருக்குமான்னு தெரியல. அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மர் ஆயிடுறாங்க. ஆமா. No, I think they convince themselves, Preeti, that I am perfect in everything I do. No other way you can explain this. அதான் அந்த செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் வந்துரும் பிரியா. வந்துருது நமக்கே வந்துடக்கூடாது. நம்ம அக்கௌண்டபிளா இருக்கிறவங்க வந்து நம்மளை சுத்தி வச்சுக்கணும். நம்மளை திட்டுறவங்க, நம்மளை கேள்வி கேட்கறவங்க, ஏன் நம்ம அம்மாட்ட பேசும்போது நம்ம கோவம் வருதுன்னா நம்ம அம்மா வந்து நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம என்ன தப்பு பண்றோம்னு. லைக் நம்ம சில்ட்ரனுக்கும் அதே நம்ம வந்து இதேன்னு சொன்னோம்னா இரிட்டேஷன் ஆகுதுன்னா they know that we'll find out. No one likes that, a person who finds out what is wrong with you. So அந்த மாதிரி மக்களை வந்து சுத்தி வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா நம்ம வந்து விழுந்துருவோம். எல்லாருமே விழுறாங்க. ஏஜ்ல வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹேட்ரைட் வந்து டுவர்ட்ஸ் மாம் தான் வருது. ஆமா. ஆளுன்றதுக்கு மாத்திரம் எதேந்து துக்கமா வந்துச்சுன்னா மாத்திரம் ராத்திரி பகல உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா நம்ம தான் ஏமாறுவோம். அடுத்தது சரி இதை முடிச்சிடலாம். Why does Paul say who, not how? Verse 24. Why is it important to realize that only Christ can rescue you from the power of your sin? Who, how கிடையாதுன்னு போட்டிருக்காங்கல்ல. So, who will rescue me? So, I think it's not a method, right? It's only in the Christ alone. We'll start taking the credit. அவங்க வந்து மெத்தட் மாதிரி ஆயிரும்ல, இப்படி பண்ணலாம். ஆமா, எஃபர்ட் வந்துடும். Effort, நம்ம போடுற effort. But how is basically what they say is the commandment. அப்படிதான் நினைச்சிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பரிசெயர் பண்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தானே அவங்களுக்கு அந்த how to go to heavenக்கு அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம பண்ணிட்டா நம்ம ஹெவனுக்கு போயிடலாம். ஸோ they keep adding good deeds. அப்போ அவங்களுக்கு அந்த ஹவ் அதை வச்சுதான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் ஹவ்ன்னு நம்ம எவ்வளவு ஃபார்முலா கொடுத்தாலும் நம்மளால பண்ண முடியாது. என்ன செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடிய மாட்டேங்குது. யாரு என்ன ஃபார்முலா? லைக் இப்ப முஸ்லிம்ஸ் எல்லா ரிலிஜியனும் சொல்றேன். முஸ்லிம்ஸ் ஃபார்முலா, முஸ்லிம்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு முக்தி, மோக்ஷா, கர்மா ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கல்ல. ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி தான் இதோ ஃபார்முலா ஆயிடுது. மோசஸ் லாவும் ஃபார்முலா மாதிரி ஆயிடுது. அதான் ஒரு எக்ஸாம்பிள்ல கேட்டீங்க. லா வந்து யாரோ தப்பு பண்ணிட்டு ஜெயில போனா கூட அவங்க தப்பே, I mean like if they are accountable and if everybody knows that they haven't done anything wrong, they can be very sure I'm innocent of that அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா if they are really at fault, they cannot even open their mouth and law becomes burden மாதிரி ஆயிடுதுல. அந்த மாதிரி அப்போ அதில் தான் லா வருது. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. தி accountability comes only through Moses law. Before that it was not there.
The sin was not imputed. Imputed. Yeah. It will be it will have only impact, but not consequences. Not eternal condemnation. Eternal condemnation. Like ராங் டூயிங்க்கு பனிஷ்மெண்ட் மாதிரி. consequences. ஆமா, அதான் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும் அப்படிங்கிறது கான்சிக்வன்சஸ், நாட் இம்பேக்ட். இப்போ இம்பேக்ட் அப்படின்றது வந்து நான் ஒருத்தனை அடித்தேன்னா அவன் திருப்பி அடிப்பா, அது வந்து இம்பேக்ட். மீன் பட் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா நான் ஒருத்தனை அடித்தேன்னா எங்கேயோ அதுக்கப்புறம் ஈவினிங், அதாவது இது செல்லும் சொல்லுவேன், எங்கேயோ போகும்போது தறிக்கு கீழே விழுறது. ட்ரைங் டு ரிலேட் திஸ் ஒன் டு தட் ஒன், அதுதான் இது. Thanks be to God who delivers me through Jesus Christ our Lord. Thank you, God. My last question. When does it need to be delivered through Jesus Christ? So then I myself in my mind am a slave to God's law, but in my sinful nature a slave to the law of sin. நமக்குள்ள அந்த சின்ஃபுல் நேச்சர் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா மைண்ட்ல வந்து we become a slave to God's law.